இப்போ 27 நட்சத்திரம் இருக்குது. 27 நட்சத்திரங்களும் ரொம்ப சிறப்பு தான். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு. நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா உத்திராடம், திருவோணம் தான். எல்லாருக்குமே தெரிஞ்சது அபிஜித்து அப்படின்னு மட்டும் தான் தெரியும். ஆனால் இந்த உத்திராடத்தில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, ரகசியமே புதைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் அதுதான். காலச்சக்கர பிரகாரம் பார்த்தீங்கன்னா 10வது இடம் கர்மக்காரகன் சொல்லக்கூடிய உத்திராட நட்சத்திரம் முதல்ல வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா சுகாதிபதினு சொல்லக்கூடிய நட்சத்திரம் கடகம். அதில் சந்திரனோட அதிபதி திருவோண நட்சத்திரம். அப்போ இந்த நட்சத்திரத்தோட சிறப்பு என்னன்னா, நம்ம கர்மா நிவர்த்தி பண்ணக்கூடிய நட்சத்திரமும் இதுதான். நம்ம கர்ம வினையை போக்கிட்டு நமக்கு நல்ல சந்தோஷங்களை கொடுக்குறதும் அதுதான். கல்யாணம் ஆகாதவங்க இதை பயன்படுத்திக்கங்க. எப்போ வேணாலும் போகலாம், எந்த மாதம் வேணாலும் போகலாம். ஆனால் இந்த நட்சத்திரம் தான், இந்த உத்திராட நட்சத்திரம் வர்றது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோவிலில் போய் பள்ளியற பூஜை இருக்கும். அந்த பள்ளியற பூஜை போய் பார்த்து கலந்துக்கிட்டு சாமி கும்பிட்டுவாங்க. அடுத்த நாள் காலையில் திங்கக்கிழமையாக இருக்கணும். அது திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாங்க. அந்த திருப்பள்ளி எழுச்சியில் போய் நீங்கள் பார்த்து அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல கணவன் நல்ல மனைவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.